Hashtag plus the videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and will never take any responsibility for it. நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நீங்கள் பிளாகரில் போடக்கூடிய பேஜில் ஏதாவது லிங்க் டவுன்லோடுக்காக கொடுக்குறீங்க, இல்லை அது சர்க்கியூட்டுக்காக லிங்க் கொடுக்குறீங்கன்ற பட்சத்தில் அதை உங்கள் பேஜை ஃபாலோ பண்ணக்கூடிய யூசர் அதை சுலபமாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்களே உங்களுடைய பிளாகர் பேஜில் ஒரு அனிமேட்டட் டவுன்லோட் பட்டனை HTML டைப்பில் உருவாக்க முடியும். இது ரொம்பவே சுலபமாக இருக்கும். ஸோ இது எப்படி உருவாக்குறது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ டவுன்லோட் நவ் அப்படின்ற பட்டனை நீங்கள் உங்கள் பிளாகர் பேஜில் இதே போல் சேர்க்க முடியும். இதில் உங்கள் டவுன்லோடு கொடுக்கக்கூடிய ஃபைலுக்கான லிங்க் இதில் கொடுக்குற பட்சத்தில் உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய யூசர் சுலபமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எப்படி உருவாக்குறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். நாம ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம், எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாம. இந்த ஆப் நம்ம பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நண்பா, டவுன்லோட் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ஃபைலை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபைலை பாருங்கள், இந்த நோட் பேடில் வச்சுருக்கேன். இந்த நோட் பேடில் வச்சுருக்கக்கூடிய ஃபைலை நான் காப்பி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஃபைலை காப்பி எடுத்துட்டேன். நீங்கள் உங்கள் பிளாகர் பேஜுக்கு போஸ்ட் போடக்கூடிய பேஜுக்கு போய்க்கோங்க. நான் பாருங்கள் இந்த பேஜில் வந்திருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஆல்ரெடி 2 போஸ்ட் போட்டிருக்கேன். இப்போ 3ஆவதாக ஒரு போஸ்ட்டு போடணும். இப்போ இந்த போஸ்ட்டில் பாருங்கள், எந்த ஒரு இதுவுமே நான் ஆட் பண்ணாமல் இருக்கேன், எம்டியாக தான் இருக்குது. அதாவது இதில் பாருங்கள், இதுக்கான கோடு கொடுத்துருக்கேன், டவுன்லோடுக்கான கோடு. இதில் பட்டன் எதுவுமே ஆட் ஆகாமல் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாருங்கள், இந்த இடத்துக்கு கீழே நான் ஆட் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா நான் வேலை முடிஞ்ச பிறகு திரும்ப ரிமூவ் பண்ணிவிடுவேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஜின்னு போட்டிருக்கேன், கீழே மேலே 2 பக்கமும் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸை நான் தேவையில்லைன்ற பட்சத்தில் சுலபமாக டெலீட் பண்ணிக்க முடியும். இப்போ GS அப்படின்றது தான் அதோட இது. இப்போ இந்த இடத்துல தான் நான் கோடை உருவாக்க போகிறேன். நான் கொடுத்துருக்கக்கூடிய கோடில் பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிரைவ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இருக்கக்கூடிய நேம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கான லிங்கை கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மீதி எதையுமே கரெக்ஷன் பண்ண வேண்டாம். இப்போ HTML வியூக்கு போய்ட்டு ரீப்ளேஸில் போட்டாலும் சரி, இல்லை எதாவது போட்டாலும் சரி. இப்போ நான் ரீப்ளேஸில் சூஸ் பண்ணிவிட்டு GS அப்படின்றத கிளிக் பண்ணி ஒரு ஏரோ வளர்த்துறேன். இப்போ வித் அப்படின்றது காட்டுது. இப்போ இந்த இடத்துல பேஸ்ட்ன்றதை அழுத்தி அடுத்து ஏரோ ப்ரெஸ் பண்ணும்போது எஸ்ஸா நோவான்னு கேட்கும். இப்படி எஸ் கேட்குது அப்படின்னா தான் நீங்கள் சூஸ் பண்ண டெக்ஸ்ட்டு அங்கே ஷோவாக இருக்குது அப்படின்றதாக மீனிங்கு. இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன். இப்போ இந்த கோடு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி டவுன்லோட் பட்டன் அங்கே இருக்கா அப்படின்றத பார்ப்போம். பாருங்கள், டவுன்லோட் நவ் அப்படின்ற பட்டன் ஷோ ஆகுது. இப்போ நீங்கள் பட்டனை கிளிக் பண்ணுற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்குக்கு ரீடைரக்ட் ஆகும். இப்போ வேணான்ற பட்சத்தில் அதை சுலபமாகவே உங்களால் நீக்க முடியும். இப்போ இந்த கோடை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கோடு வேணான்ற பட்சத்தில் இந்த பேஜை ஒன்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பேக் வர முடியாது. அதாவது இந்த பேஜில் பாருங்கள், ஃபார்வேர்டு ரிவர்ஸ் பட்டன் இருக்கும். அதில் நீங்கள் ஃபார்வேர்டாக ரிவர்ஸாக போக முடியாது. நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் செய்கிறீங்கன்ற பட்சத்தில் ரிவர்ஸ் ஃபார்வேர்டு போய்க்கலாம். இப்போ நான் கம்போஸ் மோடில் வச்சிட்றேன். இப்போ இங்கே கீழே மேலே இப்போ உதாரணத்துக்கு இங்கேருந்து இது வரைக்கும் நான் டெலீட் பண்ணணும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணால் செலக்ட் ஆகலை. கீழே மேலே இதுக்கான டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், இந்த டெக்ஸ்ட்டை வரைக்கும் நான் இழுத்து நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ டெலீட் பண்ணிட்டேன். இப்போ கீழே பாருங்கள், என்ட்ரு பண்ணிட்டேன், அதாவது ஸ்பேஸ் விட்டுருக்கேன். இப்போ பப்ளிஷ் அப்படின்றத கொடுத்துட்றேன். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இதில் பட்டன் நம்ம செக் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பட்டனை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்றது, அதாவது பட்டன் போயிடுச்சான்றதை பார்ப்போம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இந்த இடத்துல பட்டன் மறைஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி போஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா இதே போல் நீங்கள் செய்கிறது மூலிமா திரும்ப ரீகரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். இந்த HTML கோடு கீழே டவுன்லோட் பட்டனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.